நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். ஷோமி பேட் 7 இதை நம்ம கன்சிடரேஷனுக்குள்ள கொண்டுட்டு வரலாமா? இந்த டேப்லெட் வந்து ரொம்ப நல்ல டேப்லெட்டா, நான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கேன், நீங்க இது தொடர்பான ஒப்பீனியனை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. அதே சமயம் ஷோமி 8 வேற கூடிய விரைவில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது. அதுவும் 8s Gen 4ஓட. இதை விட கொஞ்சம் நல்ல ஸ்பெக்ஸோட அது லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கூட அதோட திக்னஸ்லாம் கூட குறையும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது. வெயிட் கூட ஒரு 50 கிராம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்து லான்ச் ஆக இருக்கக்கூடிய ஷோமி பேட் 8 தொடர்பாக சில விஷயங்களையும், அந்த ஷோமி பேட் 7 இப்ப சேல்ல கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கறது தொடர்பாக என்னுடைய அந்த ஒப்பீனியனையும் தான் இந்த வீடியோல உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். வெறும் ஸ்பெக்ஸ் வைஸ் மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா ஷோமி பேட் 7 வந்து ஒரு பெட்டரான டேப்லெட் மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகும். 7+ Gen 3 இருக்க போகுது. இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, அதாவது 25K குள்ள இருக்கக்கூடிய செக்மெண்ட்ல ஒரு Qualcomm SoC, அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான Qualcomm SoCயோட இருக்கக்கூடிய ஒரே டேப்லெட்டா இது வந்து வலம் வந்துட்டு இருக்குது. நீங்க வந்து 7 Gen 3 7+ Gen 3 ஒன்னா வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. 7+ Gen 3 பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 Gen 2க்கு ஈக்குவலண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு SoC தான். அது வந்து 25K குள்ள கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஷோமி பேட் 7 நம்ம கன்சிடரேஷனுக்குள்ள கொண்டுட்டு வரலாம். ஏன்னா அதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. 7+ Gen 3 அந்த SoCயே பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் தான். கண்டிப்பா இது வந்து டே டு டே டாஸ்க் எல்லாம் தாறுமாறா தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் வந்து இருக்க போகுது. பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, சமீபத்துல ரெடிட் மாதிரியான அந்த தளங்கள்ல அதுல பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில நண்பர்கள் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. கடைசியா வந்து அந்த அப்டேட்ல தான் இந்த மாதிரியான பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ எல்லாம் பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அவங்க அடுத்த OTA அப்டேட் மூலியமா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாங்கிறது இன்னும் எனக்கு வந்து தெரியல. அது தொடர்பான இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து கிடைக்கல. அதனால அதை என்னால இங்க ஷேர் பண்ணிக்க முடியாது. பட் ஸ்பெக்ஸ் வைஸ் மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 11.2 இன்ச் ஸ்கிரீன் வந்து இருக்க போகுது. அது வந்து ஒரு ஆவரேஜான ஸ்கிரீன் தான். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல 12.7 இன்ச்சோட லெனோவோ டேப்லெட் வந்து சுத்திட்டு இருக்குது. அது தொடர்பாக நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுல வந்து Dimensity 8300 இருக்க போகுது. பட் என்னதான் இருந்தாலும் அந்த Qualcomm சிப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ்ங்கிறது அந்த Dimensity 8300க்கு கிடையாது. பட் வேறு சில ஆஸ்பெக்ட்ல அந்த Lenovo IdeaTab Pro வந்து இன்னும் பெட்டரா கூட உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலாம். அது என்னங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 11.2 இன்ச் ஸ்கிரீன்ல அவங்க வந்து 3200x2136 பிக்சலுக்கு ரெசல்யூஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதை அவங்க 3.2K ரெசல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதுல 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வேற இருக்க போகுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குறிப்பா கேமிங்க்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். பட் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்கும் போது கேமிங் வந்து விளையாடலாமான்னு கேட்டீங்கன்னாக்கா அதுவும் வந்து சப்ஜெக்டிவான விஷயம் தான். பேட்டரி ட்ரெயின் இஷ்யூவை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தொடர்பாக நம்ம இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாமே நம்மளே அதிகமா ஓபன் பண்ணி வச்சிருக்கிறத குறைச்சிருக்கணும். பட் அது வந்து மொபைல் போனே பண்ணணும் நார்மலா. பட் இவங்க OTA அப்டேட்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களாங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்காததுனாலதான் அது மேல எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சிருந்தாங்கன்னா, இல்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபீட்பேக்கை அந்த ஷோமி 7ல பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குங்கிற தொடர்பான விஷயங்களை மறக்காம நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது அந்த ஷோமி பேட் 7 வாங்கணும்னு நினைக்கிற வேறு பல யூஸருக்கு ஒரு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும். அதோட பேட்டரி சைஸை பொறுத்த வரைக்கும் 8850 mAh அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்குது. 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் அதுக்கு வந்து இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டாவே அது வந்து சார்ஜ் ஆயிடும். பட் 8850 mAh பேட்டரிங்கிறது வந்து Lenovo IdeaTab Proவோட கம்பேர் பண்ணும்போது கம்மி அப்படிங்கறதே நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சவுண்ட் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்க போகுது. 4 ஸ்பீக்கர் இருக்க போகுது. Dolby Atmos சப்போர்ட் இருக்க போகுது. அது வந்து விர்ச்சுவலான விஷயம் தான். அதுல நான் வந்து ரொம்ப டீப்பா போக விரும்பல. ஏற்கனவே இது நம்ம நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். Dolby Atmosங்கிறது அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஈக்குவலைசர்ல நீங்க வந்து கொஞ்சம் அந்த சவுண்ட் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தி அமைக்கிற மாதிரி தான். ஒரு விர்ச்சுவலான ஒரு எஃபெக்ட் அது வந்து கொடுத்துரும். Dolby Atmos மாதிரி விர்ச்சுவலா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும். 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால அந்த சவுண்ட் குவாலிட்டியில எந்த விதமான தொய்வும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன். RAM அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 12256GB அதோட ஹையர் வேரியண்டா இருக்குது. அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தான். வாங்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க வந்து 8128க்கு பதிலாக 12256GBக்கு போறது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கறதா என்னுடைய அபிப்பிராயம். இது எல்லாத்துக்கும் மேல அது இப்ப கிடைக்கக்கூடிய அந்த பிரைஸ், அதாவது ஷோமி பேட் 8 லான்ச் ஆனா கூட அது வந்து 30K செக்மெண்ட்ல தான் லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ 8s Gen 4 யூஸ் பண்ற அந்த மொபைல் போனே பாத்தீங்கன்னா 30K செக்மெண்ட்ல தான் சுத்திட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த டேப்லெட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 30K செக்மெண்ட்ல தான் வரும். நீங்க வெயிட் பண்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னாக்கா ஷோமி பேட் 8க்காக தாராளமா வெயிட் பண்ணலாம். அது கண்டிப்பா வரும். அண்ட் பேட்டரி சைஸும் பாத்தீங்கன்னா ஷோமி பேட் 8ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா நமக்கு தகவல்கள் எல்லாமே கிடைக்க வந்திருக்குது. 9950 mAh இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு கிடைச்சிருக்குது. இதெல்லாம் இனிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். பட் இப்படி வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்புகளும் இருக்குது. ஆல்மோஸ்ட் க்ளோஸ்லி டு 10,000 mAh. அப்படி இருக்கும்போது இது வந்து ஷோமி பேட் 7 விட ஒரு பெட்டரான
பேட்டரி பேக்கப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 8s Gen 4 அவங்க எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்கங்கறத ரியல் டைம்ல அது வந்த பிறகு தான் நம்ம செக் பண்ண முடியும். இப்போதைக்கு அந்த ஸ்பெக்ஸ் வச்சு மட்டும் தான் நம்மளால வந்து சொல்ல முடியும். காத்து அடிச்சிட்டு இருக்கு, இந்த போன் வேற ஆடிக்கிட்டு இருக்கு. சோ எப்படி வீடியோ அவுட்புட் இருக்குங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அந்த Xiaomi Pad 7 இருக்கு இல்லையா, இது வந்து 6.18 mm thickness ஓட இருக்கு. அடுத்து லான்ச் ஆக இருக்கக்கூடிய Xiaomi Pad 8 பாத்தீங்கன்னா 5.75 mm thickness ஓட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. சோ இன்னும் கொஞ்சம் மெல்லிசா இருக்கும், வேற எதுவும் கிடையாது. ஏன்னா இப்ப சாம்சங்கும் பாத்தீங்கன்னா மெல்லிசான டேப்லெட்டுக்கு மூவ் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 9950 mAhங்கிறது கண்டிப்பா இதுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அதுல வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது. சோ அதிக பேட்டரி சைஸ் கொடுத்து இதோட அந்த திக்னஸையும் குறைச்சிருக்கிறதுங்கிறது நல்ல விஷயமா தான் எனக்கு வந்து படுது. பட் 8s Gen 4 அவங்க எந்த அளவுக்கு பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்கிறது அந்த டேப்லெட் லான்ச் ஆன பிறகுதான் வந்து தெரியும். இப்போதைக்கு நம்ம எதையும் உறுதியா சொல்றதுக்கு இல்ல. பட் இதை விட பெட்டரான ஒரு ஸ்பெக்ஸ், பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் Xiaomi Pad 8ல கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் உறுதியா நம்மளால சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்புறம் Xiaomi Pad 7 ஓட வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 500 கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 485 கிராம்ஸ் இல்ல 480 கிராம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இனிஷியலா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்குது. ஸோ வெயிட் வைஸ் பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் கம்மியாகுது. இது வந்து ஒரு பெரிய வேரியேஷன் கிடையாது. ரெண்டுமே பாத்தீங்கன்னா 11.2 இன்ச் ஸ்கிரீனுங்கிறதுனால கையில ஹோல்ட் பண்றதுக்குலாம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா 12.7ங்கிறது கொஞ்சம் பெருசு அண்ட் படம் பார்க்கறதுக்கு அது இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து S9 Ultra யூஸ் பண்றேன். அது வந்து 14.6 இன்ச் ஸ்கிரீன். ஸோ படம் பார்க்கறதுக்கு அது வந்து சூப்பரா தான் இருக்குது. ஸோ வீடியோ கன்சப்ஷனுக்கு வந்து நல்ல டிஸ்பிளேவா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எவ்வளவு சைஸ்ல இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ்ல வாங்கினீங்கன்னாக்கா நீங்க கண்டிப்பா வந்து சந்தோஷப்படுவீங்க. ஸோ 12.7 இன்ச் ஸ்கிரீனுக்கு நீங்க போறதுக்கு முயற்சி பண்ணலாம். உங்களால முடியும் அப்படிங்கும் போது, அதாவது Lenovo Idea Tab Proக்கு போறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு மெயின் சாய்ஸா இருக்கு அப்படிங்கும் போது, Qualcomm மேல உங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்குது, எனக்கு டிமென்சிட்டி வேணாங்கும் போது நீங்க Xiaomi சைடு போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 30K செக்மெண்ட்ல, அதுவும் அண்டர் 30K செக்மெண்ட்ல, அதுவும் அண்டர் 25Kல இப்ப நமக்கு Xiaomi Pad 7 கிடைக்குது அப்படிங்கும் போது அது வந்து ஒரு பெட்டரான பிக் மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. எக்ஸப்ட் அந்த பேட்டரி ட்ரைன் இஷ்யூவை தவிர்த்து அதை மட்டும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா Xiaomi Pad 8க்கும் Xiaomi Pad 7க்கும் பெரிய அளவு டிஃபரன்சஸ்ங்கிறது இருக்க போறது கிடையாது. இப்ப நம்ம சொல்லி இருக்கிறதே ஒரு மாதிரியான டிஃபரன்சஸ் தான். கொஞ்சம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, பேட்டரி சைஸ் வைஸ் அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அண்ட் அதோட திக்னஸ் வந்து குறைச்சிருக்காங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் சைஸ், ரெசல்யூஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதெல்லாம் மாற்றங்கள் கிடையாது. இது வந்து 800 nits பீக் பிரைட்னஸோட வந்து இருக்க போகுது. அது வந்து எனஃப் தான். ஏன்னா நம்ம பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இண்டோர்ல தான் யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து LTE கிடையாது, 5G கிடையாது. ஸோ அதனால நீங்க வந்து சிம் போட்டுட்டு அவுட்டோர்ல போய் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ வீட்டுக்குள்ள யூஸ் பண்றதுக்கு இந்த ரெண்டு டேப்லெட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு பிக் மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. எக்ஸ்பாண்டபிள் ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து எதிர்பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து Lenovo Idea Tab Proக்கு போறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். 7+ Gen 3 விட 8s Gen 4 எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய SoC அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 50% அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு SoCயா இருக்க போகுது. அதையும் நீங்க வந்து கொஞ்சம் கணக்குல வச்சுக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு அர்ஜென்ட்டா வேணும், அதுவும் 25,000க்குள்ள வேணும் அப்படிங்கும் போது நீங்க கண்டிப்பா Xiaomi Pad 7க்கு போகலாம். அது ஒரு பெட்டரான பிக் தான். நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மனசுல நிறுத்திக்கோங்க. Lenovo Idea Tab Proவும் எனக்கு ஒரு பெட்டரான பிக் மாதிரி தான் தெரியுது. அதையும் நீங்க கன்சிடரேஷனுக்குள்ள கொண்டுட்டு வாங்க. நான் சில டேப்லெட்ஸ் குறிப்பா 30Kக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆஃபர்ல இருக்கக்கூடிய டேப்லெட்ஸோட அந்த லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னாக்கா அது மூலமா எனக்கு ஒரு கமிஷன் வந்து கிடைக்கும். கமிஷன்னாக்கா அப்படியே லட்சம் கோடி கோடியா கிடைக்க போறது கிடையாது. பட் அது எதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்குனாக்கா, இப்போ நீங்க வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்லைங்கிறீங்க, ஸோ மைக் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா அதை வச்சு நான் வந்து கோட்டையெல்லாம் கட்டிட முடியாதுங்க. சும்மா ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். உங்களால முடிஞ்சது ஒரு பொருளை வாங்க போறீங்க அப்படிங்கும் போது இப்ப ஏன் லிங்க்ல வாங்குறதால மட்டும் உங்களுக்கு விலை வந்து அதிகமா வச்சு அவங்க விற்க போறது கிடையாது. ஏன் மூலியமா நீங்க வாங்கினீங்கன்னாக்கா அதுல இருந்து எனக்கு ஒரு கமிஷன் வந்து கிடைக்கும் தான். கமிஷன் கிடைக்காதெல்லாம் நான் வந்து சொல்ல, அதை வந்து இந்த சேனலோட வளர்ச்சிக்கு தான் நான் வந்து பயன்படுத்துவேன். ஏன்னா அது பெரிய லெவல்ல இருக்காது. நீங்க ஒரு பொருள் வாங்கினீங்கன்னாக்கா ஒரு 100 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி தான் கமிஷன் வந்து கிடைக்கும். பட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிட்டு ஏதாவது டேப்லெட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியால இருந்தீங்கன்னாக்கா நான் சொல்லியிருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு எந்த டேப்லெட்னு செலக்ட் பண்ணி நீங்க வந்து அந்த டேப்லெட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் வந்து சொல்ல வர்றது. மொத்தத்துல இந்த Xiaomi Pad 7க்கு இப்ப போலாமான்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப போகலாம். ஏன்னா Xiaomi Pad 8 லான்ச் ஆனாலும் நான் சொன்ன மாதிரி 30K செக்மெண்ட்ல தான் வரும். கண்டிப்பா அதுக்கு குறைவா வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு சொல்லலாம். 28 to 30K அதுல தான் அதோட என்ட்ரி லெவல் வேரியன்ட்டே வரும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஆஃபர்ல வேணா அது வந்து கம்மியா வரலாம். இந்த பேட்டரி ட்ரெயின் இஷ்யூவை மட்டும் ஒரு தடவை ரீசெக் பண்ணிட்டு ரெடிட்ல போய் பார்த்துட்டு இல்ல இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லங்கும் போது Lenovo Idea Tab Pro அது வந்து ஒரு பெட்டரான பிக் மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அதோட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். Flipkart சைட்ல பாத்தீங்கன்னாக்கா மோட்டரோலாலையும் ஒரு டேப் ஒன்று இருக்குது. Lenovo Motorola ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். UI ஆஸ்பெக்ட்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா எனக்கு வந்து தெரியல. பட் ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். Lenovo தான் மோட்டரோலாவை வச்சிருக்காங்க. ஐ மீன் Lenovo கம்பெனி தான் மோட்டரோலாவை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ட்ரோல்ல தான் அது வந்து இருக்குது. ஸோ அமேசான்ல வாங்கணும்னாக்கா நீங்க Lenovo டேப் வாங்கிக்கலாம். Flipkartல வாங்கணும்னாக்கா நீங்க மோட்டோ டேப் வாங்கிக்கலாம். ஸோ அதோட லிங்கே நான் வந்து
டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுவும் என்ன ஏதுங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு நீங்க செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் வந்து பிக்சல் 8 ப்ரோவா பிக்சல் 9ஏவான்னு வேற கேட்டிருந்தீங்க. பிக்சல் 9 தொடர்பான சில இஷ்யூஸையும் என்னால கமெண்ட் செக்ஷன்ல சில நண்பர்கள் ஷேர் பண்ணிருக்கிறத பார்க்க முடிந்தது. அதற்கெல்லாம் விளக்கங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். அவ்வளவுதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க. உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க. மறக்காம நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.